യെസ്. இங்க யாராவது தேன்மொழின்னு வந்துட்டு போனாங்களா? തേൻമൊഴിയാ? നിങ്ങൾ? അന്നെ. ഓ, ചെക്കപ്പ് ചെയ്തിട്ട് പോയല്ലോ. സർ, അവർക്ക് ലവ് മാരേജാ? ഏ? അല്ല, ഹസ്ബൻഡ് എന്ന പേരില് അൻവറിന് കണ്ടേ, അതാ. എങ്ങനെയാണ് ആപ്പ് വെച്ചേ? കഥ വേറെയാണ്. ஏய், சாப்பிடல முருகேசு? என்ன பாச்சு உனக்கு? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைம்மா. உடம்பு கிடம் காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும். ஓ, பழைய முதலாளி பழைய கஞ்சி குடிக்கிறார். ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் இப்படித்தான் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தான். என் மருமகன் எனக்கு மகனாக பிறந்திருக்கலாம். வாழ்க்கையில் என்றைக்காவது வான்கோழி பிரியாணி சாப்பிட்ருக்கேடி. மாப்பிள்ளை மூர்த்தி வாங்கி கொடுத்தோம். யோ, வெக்கமா இல்லை உனக்கு? பொண்ணு கொடுத்த வீட்டில் போய் தின்னுட்டு வந்திருக்க. ஏய், மூர்த்தி என்ன ஒன்றும் மாமனார் மாதிரி பார்க்கல, பெத்த தகப்பனுக்கு மேலே பார்க்குறான். என்னையே எப்படி பார்ക്കുന്നவன் என் பொண்ணை எப்படி பார்த்துக்குவான்? இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீயும் தான் ஒன்று பெற்று வச்சிருக்கிய. ஏய், சாப்பிட்டு போப்பா. என்ன துரைக்கு கோவம்? காது மூக்கு கண்ணு வழியெல்லாம் வெளியே வந்தாச்சு, சாப்பிடாமையே போறாரு. அவனே ஏதோ குழப்பத்தில் இருக்கிறான். சாப்பிட உட்காந்த பிள்ளைய துரத்தி விட்டுட்டியே. நீ எச்சசோறு திங்க வேண்டாமேங்கிறதுக்காக சொன்னி. வா, வான்கோழி பிரியாணி இருக்குது, லெக் பீஸ் இருக்குது, சிக்கன் 65 இருக்குது, காடை இருக்குது, கௌதாரி இருக்குது. எதை வேணாலும் வலிச்சு நக்கிட்டு போ. எல்லாத்தையும் நீயே கொட்டிக்கோ. எனக்கு என் பிள்ளை ஊத்துற கஞ்சி போதும். அதாண்டி, ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். போ. இவர் தான் மாப்பிள்ளையா? ஆமாங்க, நான் கொண்டு வந்த சம்மந்தன்றதுக்காக சொல்லிங்க. மாப்பிள்ளை என்ஜினியரு, கஷ்டப்பட்டு படித்து வளர்ந்தவர். அவருக்கும் அப்பா இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு 30 பேருக்கு வேலை கொடுக்குற நிலைமையில் இருக்காரு. பெருசாக வரதட்சணை நகையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாருங்க. இதோ என் பொண்ணே வந்துட்டா. பேர் மல்லிகா, பியூட்டி பார்லர் வச்சிருக்கா. கை நிறைய சம்பாதிக்கிறா. இவன் என் பையன் கதிர், 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். அம்மா, ஒரு நிமிஷம் உள்ளவா. வரும் போம்மா. கொஞ்சம் இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். முருகேசு இருக்கிறதெல்லாம் தங்கச்சி மாப்பிள்ளைன்னு கொடுத்துட்டு இப்போ செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு இருக்கான். உன் மேலே அவனுக்கு உண்மையிலே ஆசை இருந்திருந்தா தேன்மொழி கல்யாணம் முடிஞ்ச கையோட வந்து பொண்ணு கேட்டிருக்கலாம்ல. ஏன் வரல? அவனுக்காக நீ காத்துட்டு இருந்த, கழுவி ஆயிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. நீ அதை பத்தி கவலைப்படாத. ஏய், இப்போ வந்திருக்கிறவருக்கு நான் என்னடி பதில் சொல்றது? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பு. உன்னை வந்து பேசுகிறேன், இரு. உன்னை உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு இங்க தனியா உட்காந்துருக்க? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற. உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நம்ம கல்யாணத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிற. அம்மா எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்ற? நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்படி என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்கு உனக்கு? யாரது யாரது கனவிலே வந்து போனது, நீயுமே எனதானதால் மாற்றங்கள் வந்து போனது. எனது போர்வையில் உனது வாசனை அருகிலே
இதயமே தடுமாறுதே, முழு நிலவை போல தேயுதே. காதல் மழையினில் சேர்ந்து நனைந்திட கவிதை ஊறியதே. யாரது யாரது கனவிலே வந்து போனது, நீயுமே எனதானதால் மாற்றங்கள் வந்து போனது. காதலே நீ காதலா இல்லை கடவுளா என பார்க்கிறேன். காதலே இங்கு நீ என என் நேரமும் உன்னை பார்க்கிறேன். கனவே கனவே போதுமே, இது போதுமே. அருகிலே நீ வேண்டுமே, இனி வேண்டுமே. எனையேனோ உன்னில் தேட, உனையேனோ என்னில் தேட, ஏன் இந்த புதுவித பூகம்பம்? யாரது யாரது கனவிலே வந்து போனது, நீயுமே எனதானதால் மாற்றங்கள் வந்து போனது. காற்றிலே ஒரு பூவை போல விழுகிறேன் உன் மடியிலே. விழுகையில் உன்னை தாங்கி பிடித்து சாய்கிறேன் உன் தோளிலே. கனவுகள் நிஜமானதே, நிஜமானதே. கதைகளும் கொஞ்சம் பேசுதே, கொஞ்சம் பேசுதே. இமையோரம் நீரும் நீயே, இமைக்கின்ற கண்கள் நீயே, இதய துடிப்பும் நீயடி. யாரது யாரது கனவிலே வந்து போனது, நீயுமே எனதானதால் மாற்றங்கள் வந்து போனது. என்ன மச்சான் புதுசா தண்ணிலாம் அடிக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? விடுது மாப்பிள்ள. மாப்பிள்ள, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? கேட்டால் தப்பு நினச்சிக்க மாட்டீங்களே? கேளுங்க மச்சான், எதுக்கு சுத்தி வளைச்சிக்கிட்டு? நீங்களும் என் தங்கச்சியும் சந்தோஷமாக தான் இருக்கீங்களா? ஆமாம் மச்சான், ஏன் சந்தோஷமா தான் இருக்கோம். உண்மையை சொல்லுங்க மாப்பிள்ள. இல்லை மச்சான், சந்தோஷமா இல்லை. நம்ம தப்பு பண்ணிட்டோம் மச்சான். அனாதையா இருந்த என் வாழ்க்கையில் எதிர்பாராம எனக்கு பொண்டாட்டிய வந்த தேன்மொழி கிட்ட நான் உண்மையா இருக்கணும்னு நினச்சேன். அதனால அன்வர் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தது உங்க அப்பா சொல்லிதான்ற உண்மையை நான் சொல்லிட்டேன். அதான் மச்சான் பண்ண தப்பே. நாங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் கல்யாண போட்டோல மட்டும்தான் ஒன்னா இருக்கும். அவ இன்னும் அன்வரை மறக்கல.
என்னை நம்பினவங்களுக்கு நான் விசுவாசமா இருந்திருக்கேன். அதுக்காக பல பேரை கஷ்டப்படுத்தியிருக்கேன். அந்த பாவம் தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன். இது முன்னாடி என்கிட்ட ஏன் மாப்பிள்ள சொல்லல? இதை உங்ககிட்ட சொல்லி உங்களை நோகடிக்கிற மனசு எனக்கு இல்லை. வெளியே தெரிஞ்சா அசிங்கம் மச்சான். அதனால தான் அந்த அன்வரை விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா என்னைக்கு போட்டுருப்பான் அவனை. ஐயோ மாப்பிள்ள, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க. சத்தியமா சொல்றேன், என் தங்கச்சி அப்படிப்பட்டவ இல்லை. அவ அப்படி பண்ணியிருக்க மாட்டான். எங்க அப்பாவால் அன்வர் விஷயத்துல தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்ற குழப்பத்தில் அப்படி பண்ணியிருப்பா. நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சாரி. தேனு, பிரியாணி சாப்பிடு. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? நம்மளை தவிர ஊர்ல இருக்கிற எல்லா பசங்கிட்டையும் இந்த போட்டோ இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? அவன் என்ன வாழவே விட மாட்டான். இவர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கான். சரி, நான் உங்களை கூப்பிடுறேன். சேட்டா, இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.